அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் நம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். இந்த காரியத்தில் என்ன சொல்ல வருகிறார்னா, வாசிக்கிறேன். தேவன் நம்மை கோப ஆக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். வார்த்தையை நல்லா உள்வாங்கிக்கங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார். நாம் இரட்சிப்பை பெற்றோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்பாகவே வெளிப்படுத்தின காரியத்தின்படி இரட்சிப்பு என்பது விடுதலை, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை. அதன் மூலியமாக இரட்சிக்கப்பட்டோம். இப்போது இரட்சிப்பை நாம் அடையவில்லை, இரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு ஸ்கூலில் நமக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சாச்சு, அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்குள்ள அட்மிஷன் நமக்கு கிடைச்சாச்சு. ஆனால் அதில் தேர்ச்சி பெற்று நாம் வெற்றி அடைய வேண்டும். அந்த தேர்ச்சி பெற்று வெற்றி அடைவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, அநேக புதிதான சில உபதேசங்கள் வந்திருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால நம்ம நீதிமானாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அதனால் இயேசு கிறிஸ்து வருகையின் போது நாம் மறுரூபம் ஆயிடுவோம் என்று சில உபதேசங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, இரட்சிப்பை அடைவதற்கென்று அவர் நியமித்தது காரியம் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் இரத்தத்தின் மூலமாக இரட்சிப்புக்குள்ளாக வந்துவிட்டோம். இதை சத்தியத்தின்படி வேத வார்த்தையின்படி நடந்துதான் நாம் இரட்சிப்பை அடைய வேண்டியதிருக்கும். அந்த வசனத்தின்படியும் தேவ நீதியின் சத்தியத்தின்படியும் நம்ம நடக்கும்போது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து வருகையின் போது மறுரூபமாக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆவோம். அதனால் நம்ம இரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படி என்று புதிதாக வர்ற உபதேசங்கள் படி அதாவது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் இன்னும் இரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்னும் அதை அடைய வேண்டியிருக்கு. இரட்சிப்பு அடைய வேண்டியது. இரட்சிப்பு அடையணும் என்றால் சத்தியத்தின்படியும் நாம் நடக்கணும், நீதியை நிறைவேற்றணும், பரிசுத்தத்திலும் நாம் முழுமையாக இதில் இந்த மூன்றிலுமாக நம்ம இருந்துதான் நாம் அதை பெற்றுக்கொள்ள அடைய முடியும், இரட்சிப்பை அடைய முடியும். இதுதான் இன்னைக்குள்ள காரியமாக நம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம். இந்த நாளிலும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமேன்.